இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது தான் டப்பிள். ஸோ சில பேருக்கு டியூப்பிள்னுவாங்க, பட் எனக்கு வந்து டப்பிள்னு சொல்கிறது தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ பைத்தன் டப்பிள் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், டப்பிள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கலெக்ஷன் டேட்டா டைப் தான். ஓகே, இட்ஸ் அ கலெக்ஷன் டேட்டா டைப் தான். பட் ஏன் நமக்கு டப்பிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு லிஸ்ட் அப்படிங்கிறதுல நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம், விச் இஸ் ஆர்டர்ட், அண்ட் அதில் வந்து டூப்ளிகேட்ஸ் வச்சுக்கலாம், அண்ட் அதில் வந்து நம்ம என்ன வேணாலும் இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கும், இதெல்லாம் இருக்கும் இல்லையா. அண்ட் டப்பிள் எப்படி நம்ம லிஸ்ட்டை விட டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கு அப்படின்னா, அதுவும் ஆர்டர் தான், அதுலேயும் டூப்ளிகேட் இருக்கும், அதுலேயும் இண்டெக்ஸ் இருக்கும். த திங் இஸ், அதை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. யூ காண்ட் சேஞ்ச் அ வேல்யூ இன்சைட் டப்பிள். இதுதான் டப்பிளோட மெயின் டிஃப்ரென்ஸு. மற்றபடி லிஸ்ட்டும் டப்பிளும் ஒரே மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ டப்பில் முதல்ல நம்ம எப்படி லிஸ்ட்டை நம்ம வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போடுவோம். டப்பிளுக்கு நம்ம என்ன போடுவோம்னா 2 ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ் தான். இந்த ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ்குள்ளே நான் ஆப்பிள், பனானா அண்ட் ஆரஞ்ச் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா, இவங்கெல்லாம் என்னுடைய ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற டப்பிள்குள்ளே சேவ் பண்ணிப்பாங்க. இப்போது நான் இதில் ஆட் பண்ணலாம், இதோட இண்டெக்ஸ் ஃபைண்ட் பண்ணலாம், அண்ட் இதில் நான் டூப்ளிகேட்டும் வச்சுக்கலாம். பட் ஆனால் என்னால் இதில் ஒரு வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ என்னால் இதை மாடிஃபை பண்ணவே முடியாது. ஒரு வாட்டி நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அது செட் பண்ண தான், அண்ட் இதை சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் வரும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட்டு, கோஆர்டினேட்ஸ் இருக்குது தெரியுமா, நம்ம மேப்லலாம் இருப்போம்ல, அதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த வேல்யூஸ் அண்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பரு அதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. அண்ட் ஒரு ஜிபிஎஸ் லொக்கேஷன், அதான் கோஆர்டினேட்ஸ் நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. அண்ட் ஆர்ஜிபி கலர்ஸில் இந்த இடத்துலலாம் சேஞ்ச் பண்ண மாட்டோம் மோஸ்ட்லி. அண்ட் மோஸ்ட்லி இல்லை, பண்ணவே மாட்டோம். அண்ட் டேட்டா பேஸில் யூனிக்கான ஐடி, இதில் இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் வந்து அதோடய வேல்யூவே சேஞ்ச் பண்ண மாட்டீங்கல்ல. இந்த மாதிரி இடத்துலலாம் யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் டப்பிள் வச்சுருக்கிறோம், அந்த டேட்டா டைப் வச்சுருக்கிறோம். அண்ட் இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டப்பிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி நம்ம ஒரு நம்பரில் ஒரு டப்பிள் க்ரியேட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நான் இப்போ வந்து 1, 2, 3 அப்படின்னு ஒரு டப்பிள் வச்சுப்பேன். இதில் வந்து டப்பிள் _1 = 2 அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இது வந்து டப்பிள். இதனால் லிஸ்ட் வேணுன்னா லிஸ்ட் _1 = 1, 2, 3. இப்போ நம்ம டப்பிளில் இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங் அப்படின்னு பார்ப்போம். இதுவும் லிஸ்ட்டும் ஏறக்குறைய ஒன்று தான், பட் இதில் ஒரு கேட்டகரியாக பார்த்துட்டு வருவோம். ஸோ இதில் இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங் எப்படின்னு பார்ப்போம். முதல்ல இந்த டப்பில் எடுத்துப்போமா, இங்கே வச்சுட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இதில் இண்டெக்ஸ் பண்ணுறதுக்கு எப்படி 0, 1, 2, அதாவது நீங்கள் இந்த 0, 1, 2 ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கம்ப்யூட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே 0, 1, 2 தான் ஆரம்பிக்கும். 1, 2, 3 ஆரம்பிக்காது. 0, 1, 2 தான் ஆரம்பிக்கும். ஸோ இண்டெக்ஸிங்கில் நான் பிரிண்ட், நீங்கள் எப்படி லிஸ்ட்டு கொடுப்பீங்களோ அதே தான். டப்பிள் 1ல் இதில் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் நான் 0ன்னு கொடுத்தேன்னா எனக்கு 1, அதாவது இந்த இதில் வந்து 1 பிரிண்ட் ஆகும். அண்ட் பிரிண்ட் டப்பிள் _1 அப்படிங்கல எனக்கு லாஸ்ட் வேல்யூ வைக்கணும்னா -1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 1 அண்ட் லாஸ்ட் வேல்யூ 3 அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சா. சில அறிவாளிங்க இருப்பாங்க, அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த டப்பிள் டிஃபைன் பண்ணும்போது மட்டும் நீங்கள் வந்து ரவுண்ட் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவீங்க, ஆனால் இது ஸ்லைஸ் பண்ணும்போது மட்டும் நீங்கள் வந்து ஏன் ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறீங்க, இது லிஸ்ட்டோட இதுதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸ்லைசிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறது எப்போயுமே இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் இருக்கும். அப்படி பார்த்தா நீங்கள் ஸ்ட்ரிங்குக்குமே நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணக்கூடாதுல்ல, நார்மலாக அப்படி தானே யூஸ் பண்ணோம். ஸோ எப்போயுமே நீங்கள் ஸ்லைசிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதே தான் இதுலேயும் சேம் தான். இப்போது எனக்கு இது வந்து ஸ்டார்ட் வேல்யூ, எண்ட் வேல்யூ அண்ட் ஸ்டெப் வேல்யூ, இதுதான் கான்செப்ட்டு. அண்ட் இது நம்ம மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே பார்த்துருக்கோம். அதுவும் சேம் தான். இப்போ தான் முக்கியமான விஷயத்துக்கு வரும், விச் இஸ் இம்யூட்டபிலிட்டி கான்செப்ட். உங்களுக்கு நான் முதலே சொல்லியிருக்கேன், ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கேன். டிவியில் இருக்கிற ரிமோட்டில் என்னால் மியூட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அது வந்து மியூட்டபிலிட்டி. என்னால் டிவியில் இருக்க ரிமோட்டில் மியூட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா மியூட்டபிலிட்டி. அண்ட் அதை என்னால் மியூட் பண்ண முடியலன்னா அது பேர் இம்யூட்டபிலிட்டி. கரெக்டாக? ஸோ அதையே வந்து ஒரு கம்ப்யூட்டர் கொண்டு வரும்.
அதே வந்து நான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கொண்டு வரேன். ஒரு வேல்யூ, ஒரு லிஸ்ட்டில் இருக்க வேல்யூவை என்னால் சேஞ்ச் பண்ண முடியும். கரெக்டாக? அதே மாதிரி தான் அது லிஸ்ட் வந்து மியூட்டபிள். ஆனால் எனக்கு டப்பிளில் சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் டு இப்போ லாஸ்ட் வேல்யூவை நான் 1 வச்சுருக்கேன் இல்லையா? ஸோ இந்த வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணணும், விச் இஸ் டு 6ன்னு சேஞ்ச் பண்ண வச்சுக்கோங்களேன். டப்பிள் 2 ஆஃப் லாஸ்ட் வேல்யூ வச்சுப்போம்ல -1, இந்த வேல்யூவை நான் 6ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு ரன் பண்ணாது. ஏன்னா டைப் எரர், டப்பிள் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட். ஸோ இது மூலியமாக உங்களுக்கு என்ன தெரியாதுன்னா, டப்பிள் வந்து ஒரு இம்யூட்டபிள் இன் நேச்சர். அண்ட் உங்களால் எந்த வேல்யூவும் இல்லை சேஞ்ச் பண்ண முடியாது. சேஞ்ச் பண்ண முடியாதுன்னா அது லாஸ்ட் வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு இல்லை, உங்களால் இதில் எந்த வேல்யூயும் ஆட் பண்ணவும் முடியாது. ஸோ டாட் அப்பெண்ட் அப்படிங்கிறதும் இதில் இருக்காது. நெக்ஸ்ட் லூப்பிங் த்ரூ டூ டப்பிள்ஸ். ஸோ இப்போ என்னென்னா ஃபார் ஐ இன் இந்த டப்பிள் என்ன டப்பிள் 2 கொடுப்போமா, TUPLE 2 print ஐ. சேம் லிஸ்ட்டில் இருந்த மாதிரி தான் இந்த ஃபீச்சர்ஸ்லாம். ஓகே, இந்த இதில் எரர் வந்துச்சுனால என்னால் பண்ண முடியல. நான் இந்த இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். இப்படி யூ கான்ட் சேஞ்ச் வேல்யூ ஆஃப் அ டப்பிள். ஓகே, இப்போது லிஸ்ட் மாதிரியே தான் உங்களுக்கு 1 2 3 4 5 1 இந்த மாதிரி நீங்கள் டப்பிள்குள்ளே லூப் பண்ணிக்கலாம். ஸோ பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் டப்பிள்குள்ளே என்னென்ன இருக்குது? ஃபஸ்ட்டு இதே இந்த டப்பிள் 2ன்னு எடுத்துப்போமே, டப்பிள் _2 ஓட லென்த்து எப்படி ஃபைன் பண்ணுவோம்? பிரிண்ட் லென்த் ஆஃப் டப்பிள் 2. இது வந்து லென்த்துக்கு ஃபைன் பண்ணி கொடுக்குமா? அண்ட் நெக்ஸ்ட்டு கவுண்ட். ஸோ இதில் வந்து டப்பிள் 2ல் 1 எத்தனை வரைக்கும் கவுண்ட் பண்ணுவோம்? ஸோ டப்பிள் 2 டாட் கவுண்ட்குள்ளே 1, இந்த 1 எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இண்டெக்ஸ். ஸோ இதுவும் சேம் லிஸ்ட் மாதிரி தான். உங்களுக்கு இண்டெக்ஸ் வேல்யூ என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதோட இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கும். ஸோ tuple_2 டாட் இண்டெக்ஸ், எந்த வேல்யூட இண்டெக்ஸ் வேணும் எனக்கு? 4ஓட இண்டெக்ஸ் வேணும். எனக்கு 4ஓட இண்டெக்ஸ் வேணும். ஸோ நான் ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், லாஸ்ட் ஒன்று 4ஓட இண்டெக்ஸ் 3 அண்ட் 1 வந்து 2 வாட்டி இருக்குது. அண்ட் லென்த் ஆஃப் டப்பிள் வந்து 6, அதாவது 1 2 3 4 5 6. ஓகே, இதெல்லாம் வந்து டப்பிளோட இன்பில்ட் மெத்தட்ஸ். இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு டப்பிள் பேக்கிங் அண்ட் அன்பேக்கிங்க்கு வருவோம். ஸோ டப்பிள் பேக்கிங்னா என்னென்னா, நான் இந்த 2 இதுக்குள்ளே போட்டேன் தெரியுமா, இதுக்கு பேர் தான் பேக்கிங் சொல்லுவோம். அண்ட் அன்பேக்கிங்னா இதில் போடுற நம்ம நேம்ஸ் இருக்குல்ல, அதாவது போடுற வேல்யூஸ் இருக்குல்ல, அதை ஈஸியாக ஒரு வேல்யூக்கு அசைன் பண்ணணும், அதுதான் அன்பேக்கிங்னு சொல்லுவோம். நீங்கள் டப்பிள் 1 ஈக்குவல் டு ஒரு வேல்யூ கொடுத்து டப்பிள் 1 ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு, அண்ட் அதை நீங்கள் வந்து ஒரு கன்ஃபைன்டான ஸ்பேஸில் இப்படி போட்டுட்டு எல்லாத்துக்கும் வேல்யூ கொடுக்கணுன்னா எப்படி கொடுப்பீங்க? டப்பிள் 1 ஈக்குவல் டு வேல்யூ 1 ஈக்குவல் டு 1 ஆஃப் 0. அப்போது ஃபஸ்ட் வேல்யூ இது கொடுக்கலாம். அண்ட் இதே மாதிரி செகண்ட் வேல்யூக்கு எப்படி கொடுப்பீங்க? இதில் வந்து இண்டெக்ஸ் ஆஃப் செகண்ட் வேல்யூவை நீ எடுத்துக்கோ அப்படின்னு கொடுப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரிலாம் கொடுக்காம இதில் வேற ஒரு மெத்தட் இருக்குது. நான் அப்படி க்ரியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு டப்பிள் க்ரியேட் பண்ணி நான் இதில் தோனியை போட்டுப்போம். அண்ட் அவருக்கு வயசு 42 அண்ட் அவர் பிளேயர் அப்படிங்கிற டப்பிள்குள்ளே போட்டுக்கலாம். ஓகேவா? ஸ்டூடெண்ட்னா இப்போ தப்பாயிடும். பிளேயர் போட்டு தோனி 42 அண்ட் ஹீஸ் அ விக்கெட் கீப்பர். ஓகே, இப்போது நான் இப்போ தனித்தனியாக அதை பிரிக்க போகிறேன். என்னென்னா, நேம் அப்படிங்கிறதுக்குள்ளே நான் பிளேயர் ஆஃப் 0 அப்படின்னு போடாமல் நான் எப்படி பிரிக்கிறேன்னா, நேம் கமா ஏஜ் கமா
பொசிஷன் ஈக்குவல் டு பிளேயர். இப்போ நான் பேக் பண்ண இந்த டப்பில் நான் இங்கே அன்பேக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன்னா பிரிண்ட் நேம் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தோனிங்கிற நேம் வந்துடும். ஸோ இப்படி தான் ஒரு வேல்யூவை பேக் பண்ணி அன்பேக் பண்ணுவோம். ஸோ சப்போஸ் நம்ம இதில் ஒன்று ரிமூவ் பண்ணி பார்ப்போம். டூ many வேல்யூஸ் டு அன்பேக். ஸோ கரெக்டாக நம்ம என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இந்த வேரியபிளையும் நம்ம அசைன் பண்ணணும். ஜாஸ்தியாக கொடுத்தாலும் தப்பு, கம்மியாக கொடுத்தாலும் தப்பு. ஓகே, ஸோ இதுதான் பேக்கிங் அண்ட் அன்பேக்கிங். அண்ட் இதில் நீங்கள் மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இதில் அட்வான்ஸ்டு பேக்கிங்கும் இருக்குது. ஸோ அது எப்படின்னா, இப்போ நான் இந்த நேம் இருக்குது, இந்த நேமை நான் ஃபஸ்ட் வேல்யூக்கு வச்சுப்பேன். அண்ட் பாக்கி வேல்யூலாம் எனக்கு ஒரு இன்னொரு டப்பில் வேணும்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஸ்டார் அதர் attributes இப்படி நான் கொடுத்துட்டேன்னா, இப்போ எனக்கு நேமில் இது வந்துடும், எனக்கு தெரியும். print other attributes அப்படின்னு இருக்குல்ல, இதை நான் பேஸ்ட் பண்ணேன்னா இது ஒரு தனி டப்பிள் ஆகிடும். இங்கே பாருங்கள், இது தனி லிஸ்ட் ஆகிடும். ஸோ இது மூலியமாக என்னால் அன்பேக் பண்ண முடியும். ஸோ பேக்கிங் அண்ட் அன்பேக்கிங்கிற கான்செப்ட் இதுதான். ஓகே, இப்போது இதே மாதிரி நான் உங்களுக்கு சொன்னேன்ல கோஆர்டினேட்ஸ் அப்படிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ கோஆர்டினேட்ஸ் வந்து ரெண்டு வேல்யூ, அதாவது லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் மட்டும் இல்லாமல் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் நான் நெஸ்டட் டப்பிள் யூஸ் பண்ணேன். எப்படின்னா, ஒரு டப்பிள், அதுக்குள்ளே டப்பிள் அண்ட் அதுக்குள்ளே மல்டிபிள் டப்பிள்ஸ் இருக்கும். 2, 4, 5, 6, 9, 10, 11. இதுதான் நெஸ்டட் டப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு வந்து இதில் இந்த வேல்யூ, அதாவது 6 அப்படிங்கிற வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நெஸ்டட்னு சேவ் பண்ணி வச்சுப்போம். இப்போ எனக்கு வந்து 6 அப்படிங்கிற வேல்யூ நான் எடுத்துன்னு வச்சுக்கேன். நான் என்ன பண்ணுவேன்னா, பிரிண்ட் நெஸ்டட்குள்ளே நான் 2 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி வச்சுப்பேன். ஓகே, ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள், இது நம்ம நிறைய இதில் பார்த்தது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்டரில் வருவோம். அவுட்டர் இதில் பார்த்திங்கன்னா இது எத்தனாவது எலிமெண்ட்டில் இருக்குது, 0, 1, 2. ஸோ 6 தான் எனக்கு போகிறேன். ஸோ 0th எலிமெண்ட்டில் விச் இஸ் அப்படின்னு கொடுத்தா தான் எனக்கு செகண்ட் போகும். இது 0, 1, 2. நான் இந்த இதுக்குள்ளே தான் வர போகிறேன். அண்ட் இதில் எனக்கு 6 வேணும். அப்போ நான் 1 of 0 அப்படின்னு கொடுத்தனா எனக்கு 6 பிரிண்ட் ஆகும். இங்கே பாருங்க, 6 பிரிண்ட் ஆகுது. ஓகே, உங்களுக்காக நான் இன்னொரு எக்ஸாம்பிள் போகிறேன். இப்போ இதில் வந்து எனக்கு 11 வேணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், 0, 1, 2. ஸோ 2 of 11 இருக்குது, 0, 1. நான் 1 போய்டுவேன். சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு 11 வந்துடும். அண்ட் இதை இதையே நம்ம வந்து நிறைய இடத்துல வந்து ஆட்டோமேட் பண்ணுவாங்க. லைக் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்லாம் போட்டு எல்லா வேல்யூஸும் எடுப்பாங்க. ஸோ அது எப்படிங்கிறத போக ஸ்டேஜஸில் பார்ப்போம். ஓகேவா, டியூப்பிள் வெர்சஸ் லிஸ்ட்டுங்கிறது தான் நெக்ஸ்ட் சாப்டர். அதில் என்னென்னா, டப்பிள் நம்ம சும்மா போட்டுப்போம், டப்பிள் லிஸ்ட் என்ன பண்ண முடியும், ஆர்டர்டு, அதுக்கு இண்டெக்ஸ் இருக்குது, உங்களால் எடிட் பண்ண முடியும், உங்களால் டூப்ளிகேட்டை வச்சுக்க முடியும். ஓகேவா, அண்டு டப்பிளில் உங்களால் லிஸ்ட்டில் பண்ண முடிஞ்சது எல்லாத்தையும் பண்ண முடியும். அதாவது அதுவும் ஆர்டர் தான், அதுவும் இது பண்ணி தான், அதுவும் இண்டெக்ஸ் தான், அண்ட் டூப்ளிகேட் வேல்யூஸும் உங்களால் வச்சுக்க முடியும். ஒன்றே ஒன்று தான் பண்ண முடியாது, என்னென்னா ஆட் ஆர் உங்களால் மாடிஃபை பண்ணவே முடியாது. ஒரு டப்பிள் க்ரியேட் பண்ணிட்டாங்கன்னா அது க்ரியேட் பண்ணது தான், ஸ்டாம்ப் மாதிரி அது க்ரியேட் பண்ணது தான். ஓகேவா, இப்போது நம்ம ஸ்வாப்பிங் அப்படிங்கிறது பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சாப்டரில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொடுத்தேன் தெரியுமா, ஒரு தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணி ஸ்வாப் பண்ணுறது. அதை நம்ம டப்பிள் மூலியமாக நம்ம அந்த தேர்ட் வேரியபிள் எல்லாமே ஸ்வாப்பிங் பண்ணலாம். உங்களுக்கு டப்பிள் தெரிஞ்சுக்கிட்டோன்னா. ஸோ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், A = 10, B = 20. இதை நான் பியும் ஏவும் ஸ்வாப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தேர்ட் வேரியபிள் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஒரு கிளாஸ் சொல்லிக் கொடுத்தேன் தெரியுமா, ஒரு கிளாஸ் வச்சுக்கிட்டு அந்த எல்லாம் மாற்றி உங்களுக்கு பண்ணணும்னு சொன்னல, அதெல்லாம் வந்து இது பண்ணவே வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணான்னா A, B = B, A அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ பிரிண்ட் A அண்ட் B இந்த வேல்யூ கொடுத்தீங்கனாலே, இங்கே பாருங்க, A, B தான் கொடுத்தேன், 10, 20. ஸோ இது நீங்கள் டப்பிள் யூஸ் பண்ணி ஈஸியாக உங்களால் அப்படி ஸ்வாப் பண்ண முடியும். ஆமாம், நீ தான் இங்கே ரவுண்ட் ப்ராக்கெட்ஸே போடலையே, உனக்கு எப்படி வந்து இது டப்பிள்னு என்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ் போடலனாலும் அது டப்பிள் வேல்யூ தான். ஓகே,
இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ் போடனாலும் டப்புள் தான். இந்த கமா போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா சொல்கிறேன். அதுக்குன்னு நீங்கள் வந்து இப்படி கிரியேட் பண்ணிட்டு ஏ ஈக்குவல் டு பி அப்போ இது டப்புளா அப்படின்னு என்கிட்ட கேட்காதீங்க. கமா போட்டிங்கன்னா அது டப்புள் தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு, எப்படி இருந்தாலும் எனக்கு வந்து டப்புளில் ஒரு வேல்யூ ஆட் பண்ணி ஆகணும்ப்பா. ஸோ எனக்கு அது ரொம்ப கஷ்டம்ப்பா. ஆக்சுவலி இது வந்து நிறைய இன்டர்வியூ கொஷின்ஸ்லாம் நானே கேட்டிருக்கேன். அது எப்படின்னா, ஒரு டப்புள் இருக்குது, அதை லிஸ்ட்டாக மாற்றணும் அண்ட் அந்த லிஸ்ட்டாக இருக்கிறதுக்குள்ளே நான் ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? ஆக்சுவலி இந்த கொஸ்டின் இஸ், ஒரு டப்பில் நான் வேல்யூ ஆட் பண்ணுவேன். உனக்கு எந்தெந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நான் சொன்னால் அவனோட பைத்தன் இன்டெப்த்னஸை நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், ஒரு டப்பிள் க்ரியேட் பண்ணுவேன். டப்பிள் 1 ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5 இது ஒரு டப்பிள் க்ரியேட் பண்ணி வச்சுப்போம். அண்ட் இதை நான் ஃபஸ்ட் என்ன லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுவேன். ஸோ டப்பிள் டெம்ப் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் டப்பிள் 1. ஸோ இப்போ வந்து இது டெம்பரரி வேரியபிள். இப்போ டெம்பரரி வேரியபிள் எடுத்துப்போம். அண்ட் இந்த டெம்பரரி வேரியபிளில் நான் ஆட் பண்ணுவேன். டெம்ப் டாட் அப்பெண்ட் 8 ஆட் பண்ணிடுவோம். ஓகே, நீ லிஸ்ட்டில் என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் தேவையோ அதெல்லாம் பண்ணிக்கோ. அண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் இதை திருப்பி என்ன பண்ணுவேன், டப்பிள் 1 ஈக்குவல் டு டப்பிள் ஆஃப் டெம்ப். இப்போ என்ன ஆகும், பிரிண்ட் டப்பிள் 1. இந்த மாதிரி நம்ம ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் டப்பிளில் கூட வேல்யூ ஆட் பண்ணலாம். ஸோ எந்த வேல்யூவும் நமக்கு ஈஸி தான். இங்கே பாருங்கள், இதில் வந்து 5 தான் இருக்குது. ஆனால் இந்த டப்பிள் பாருங்கள், நான் டப்பிள் 1 தான் பிரிண்ட் பண்ணுறேன், நான் 8 ஆட் பண்ணுறேன். ஸோ அதுதான் சொல்கிறேன், நம்மளால் டப்பிள்லையும் ஆட் பண்ண முடியும். அதுக்கான கரெக்டான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது கரெக்டான ஒரு மெத்தடு தெரிஞ்சுன்னா நம்ம டப்பிளில் கூட ஆட் பண்ணலாம். அது லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி நான் ஆட் பண்ணுவேன். ஸோ எக்ஸாம்பிளை பார்ப்போம். விச் இஸ் ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு அருண். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஏஜ் 21 அண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து சிஎஸ்சின்னு வச்சுப்போமே. அண்ட் இதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. இவங்களெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாதுல. அவர் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட் இதில் என்ன படிச்சு போயிரு. நெக்ஸ்ட் வந்து கோகுல். இப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் யார், அருண் தானே. செகண்ட் ஸ்டூடெண்ட், தேர்ட் ஸ்டூடெண்ட், இவங்க எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ பிரிண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் யாருன்னா அருணோட டேட்டா வரும். ஓகே, ஸோ இப்போது நான் இதையும் அன்பேக் பண்ணுவேன். என்னால் ஒரு டப்புலேருந்து அன்பேக் பண்ணி திருப்பி நான் இது பண்ணுவேன். அது உங்களுக்கு இங்கே இந்த இடத்துல தோனி வச்சு நான் காமிச்சேன் பார்த்தீங்களா. ஸோ அதுதான். இப்போ நான் இதில் என்ன பண்ணுவேன், நேம் ஏஜ் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட். அண்ட் இதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகணுன்னா இது எல்லாமே நம்ம லிஸ்ட்டில் போட்டு பார்ப்போமா. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இவங்க எல்லாரையும் போட்டுப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட், செகண்ட் ஸ்டூடெண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டூடெண்ட், இவங்க எல்லாரையும் நான் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே போட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ணுவேன், இதை பிரிண்ட் பண்ணுவேன். ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இன் லிஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஸ்டூடெண்ட், நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் நேம் ஏஜ் டிபார்ட்மெண்ட் பிரிண்ட் பண்ண போகிறேன். அப்போது பிரிண்ட் ஃபார்மேட் ஸ்ட்ரிங்கில் நேம், அவனுடைய நேம். ஸோ இதை அன்பேக் பண்ணி கரெக்டாக எனக்கு பிரிண்ட் பண்ணிவிடும் பாருங்கள். ஏஜ் வந்து ஏஜ் and print department.
இது டிபார்ட்மெண்ட். ஸோ இதை நான் பிரிண்ட் பண்ணால் அழகாக எனக்கு எல்லாரோடைய வேல்யூ இப்படி எடுத்து காமிச்சோம். அது அழகாக இப்போ அருண் 21 டிபார்ட்மெண்ட் கோகுல் 2 வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன், பட் பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி அன்பேக் பண்ணி நல்லா பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ அதுவும் பாசிபிலிட்டி இருக்குது தான். நம்ம ஒரு ப்ராப்ளமும் பார்த்தோம், அதுக்கேற்ற மாதிரி டப்புள் அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் டேட்டா டைப்பும் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இன்னும் 2 கலெக்ஷன் டேட்டா டைப் பார்க்க வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். தேங்க்யூ.